போலீஸுக்கு கால்ஃபர் இந்த வருஷம் வராது, போலீஸுக்கு கால்ஃபர் அடுத்த வருஷமும் வராது அப்படின்னு சில பேர் ரொம்ப அறிவாளி நினச்சின்னு பேசுறாங்க. கால்ஃபர் இந்த வருஷமும் வராது அடுத்த வருஷமும் வராதுன்னா அப்போ எப்போ வரும் கால்ஃபர்? நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 நாளாக ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ரொம்ப வைரலாக வந்துட்டு பரவிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில். கால்ஃபர் வர்றதுக்கான முகாந்திராது நீங்கள் வச்சிருக்கிற சர்டிஃபிகேட், உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், என்சிசி, என்எஸ்எஸ் மாதிரி நீங்கள் எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து தயார்படுத்தி வச்சுங்க. கால்ஃபர் வந்து கூடிய சீக்கிரமா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த நெகட்டிவா பேசுறாங்க இல்லைங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவங்க முன்னேற மாட்டாங்க, யாரையும் முன்னேறவும் விட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த நெகட்டிவ் மட்டும்தான், அவங்க நெகட்டிவா மட்டும்தான் பேசுவாங்க. அவங்க கூட கூடாதீங்க அப்படின்ட்டு நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம். அவங்களுடைய நட்பை தவிர்த்துருங்கன்னு சொல்றோம். அதனால நீங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அதெல்லாம் நம்பாதீங்க. கால்ஃபர் ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது. அதனால தயவு செஞ்சு படிங்க. ஒன்று வெளிப்படையா சொல்றேன், இந்த தடவை போலீஸோட எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப டஃபா இருக்கும். காரணம் என்னன்னா, எஸ்ஐக்கு எக்ஸாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்களே, அது சொல்லி தள்ளி போயின்னு இருக்கு. எஸ்ஐ எக்ஸாம் இது வரைக்கும் எழுதல. அந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே இங்க வந்துட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. நான் பிசிக்கு படிக்கிறேன், பிசி லெவலுக்கு மட்டும்தான் படிப்பீங்கன்னா அதனால பாதிப்பு உங்களுக்கு தான். அதனால தயவு செஞ்சு உங்களுடைய அண்ணனா நினைச்சிங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்டா நினைச்சிங்க, நீங்க படிக்கும் போது 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற புக்கை தரமா படிச்சுங்க. அப்படி இல்லாம மேலோட்டமா நான் பிசிக்கு படிக்கிறேன், நான் ரொம்ப சிங்கிள் லாங்குவேஜ் தான் படிப்பேன், ரொம்ப மேலோட்டமா தான் படிப்பேன்னா அந்த எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்களே அவங்க கிட்ட உங்களால போட்டி போட முடியாது. அதான் நிதர்சனம். புரிஞ்சுக்கணும், நல்லா ஆழ்ந்து படிக்கணும். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து பிசிக்கல் பண்ணுங்க. ஈஸியா அந்த பேட்ச் வேலைக்கு போகலாம். நன்றி.